அலாரம் வச்சு ஏந்துக்கிறவன் மனுஷன், அலாரம் அடிச்சும் அதை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறவன் பெரிய மனுஷன். இவரு பெரிய மனுஷன். பேரு ஜேசன். பொங்கி போட பொண்டாட்டி இல்ல, டார்ச்சர் பண்ண பசங்க இல்ல. இவரு ஒரு கேண்டீன்ல சமையல்காரரா வேலை செய்யறாரு. இவரு கேண்டீன்ல புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணிருக்கா. இவ பேரு ரோஸ். இவ புருஷன் ஜெயில இருக்கான். ஆனா பெரியவரு இவ ஒரு விபச்சாரின்னு நினைச்சுக்கிட்டு தள்ளியே இருக்காரு. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த பெரியவரு சாப்பிட்டுக்கிட்டே டிவி பாக்குறாரு. அப்போ மேட்டர் படம் ஓடுது. உடனே கைக்கு வேலை கொடுக்குறாரு. ஆனா இவரோட ஃப்ரெண்டு கால் பண்ணி அதை கெடுத்துட்டான். வாடா மச்சான்னு இவரையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் உட்கார வச்சுட்டு அவன் விபச்சாரி கூட கார்ல மேட்டர் பண்ணிட்டு வந்த உடனே இவன் போறான். அவன் வந்த உடனே நீ போடான்னு சொன்ன உடனே பெரியவரு எனக்கு வேண்டான்னு அடம்பிடிக்கிறாரு. ஏண்டா உனக்கு தான் பொண்டாட்டி இருக்கால, அப்புறம் ஏன்டா காசு கொடுத்து மேட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. இவனும் என் பொண்டாட்டியை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன், என் பசங்களுக்காக தான் நான் அவ கூடவே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ போலீஸ் வந்த உடனே இவரை அம்போடு விட்டுட்டு அவன் ஓடிட்டான். போலீஸும் இவரை கைது பண்ணி சிறையில அடைக்கிறாங்க. ஆனா பெரியவரு டிவில மேட்டர் படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மேட்டர் பண்ணலான்னு கூட்டிட்டு போய் ஜெயில தள்ளிட்டானேன்னு இவரு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மறுநாள் போலீஸும் இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேலைக்கு வந்த பெரியவரை அவரோட நண்பர்கள் மடக்கி நீ மட்டும் எங்களோட பேரை போலீஸ் கிட்ட போட்டு கூட்டு இருந்தா எங்க மானமே போயிருக்குன்னு கலாய்க்கிறானுங்க. கடுப்பான பெரியவரு இவங்களோட மூஞ்சிலேயே காரி துப்பிட்டு போயிட்டாரு. பெரியவரு சமைக்கிற வேலையை முடிச்சிட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்காரு. ரோஸும் இவருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா. இவரு தனியா இருக்காருன்னு தெரிஞ்சு என் வீட்டுக்கு சாப்பிட வரீங்களான்னு கூப்பிடுறா. இவரும் வரன்னு சொல்லிட்டு இவரோட நண்பர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு வேலையை முடிச்ச உடனே இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளோட வீட்டுக்கு போறாரு. அவளும் இவரை இன்வைட் பண்ணி காஃபி போட்டு கொடுக்குறா. நீங்க ஏன் மேரேஜே பண்ணிக்கலன்னு கேக்குறா. இவரும் என்ன யாருமே கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவளும் எனக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆச்சு, என் புருஷன் கப்பல்ல வேலை செய்யும் போது ஒருத்தனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு, நீங்க என் புருஷன் மாதிரியே இருக்கீங்கன்னு கை போடுறா. பெரியவரும் புரிஞ்சுக்கிட்டு மேட்டரை பண்ணிட்டாரு. மேட்டரை முடிச்சிட்டு அவளும் சாப்பாட போடுறா. உடனே பெரியவரு நீ ஒரு விபச்சாரியான்னு கேட்டுட்டாரு. அவளும் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வேண்டுமானாலும் என்னோட வீட்டுக்கு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவரும் கிளம்புறாரு. ஆனா அவ இவரை போக விடாம இங்கேயே படுக்க சொல்றா. ஆனா அவரு கேட்காம கிளம்பிட்டாரு. மறுநாள் இவங்க 2 பேருமே வேலைக்கு வந்தாலும் யாரு முன்னாடியும் பார்க்காத மாதிரியே இவங்க நடிக்கிறாங்க. வழக்கம் போல பெரியவரு வேலையை முடிச்சிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டாரு. அவளும் சாப்பாட போடுறா. இவரும் மேட்டரை பண்ணிட்டு அங்கேயே தங்கிட்டாரு. மறுநாள் வேலைக்கு வந்த பெரியவரை இவரோட ஃப்ரெண்டு மடக்கி நீ ரோஸ் வீட்டுக்கு போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்ன உடனே இவரு மிரண்டு போயிட்டாரு. ஆனா அவன் ரோஸோட புருஷன் ஒரு கொலகாரன், அவகிட்ட இருந்து தள்ளியே இருன்னு இவருக்கு வார்னிங் கொடுத்துட்டு போறான். உடனே பெரியவரு ரோஸு கிட்ட ஓடி வந்து நம்மளோட மேட்டரை நீ யாருக்கிட்டயாவது சொன்னியான்னு கேக்குறா. இவளும் இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா என்னோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவ புருஷனோட மேரேஜ் போட்டோவை பார்த்து இவரு மிரண்டு போயிட்டாரு. அவன் இவர மாதிரியே இருக்கான். அவனுக்கு தாடி இல்ல, கண்ணாடி போட்டு இருக்கான். இவருக்கு தாடி இருக்கு. அதனாலதான் இவ ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு இவரு நினைக்கிறாரு. இவ புருஷனோட காரை இவருக்கு கொடுக்குறா. இவரை ஜெயிலுக்கு ஈத்துக்கிட்டு போய் அவளோட புருஷனை பார்த்துட்டு வரா. ஆனா இவ புருஷனை பார்க்கவே இல்ல. அவன் கைதிகள் கூட சண்டை போட்டதுனால அவனை தனி அறையில வச்சிருக்காங்க. இனிமே அவனை நான் பார்க்க போறது இல்ல, அவன் எனக்கு வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு நேற்று பெரியவரு டிவி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவ ஜட்டியோட வரா. பெரியவரும் மிரண்டு போயிட்டாரு. உடனே இவரோட ஜட்டியையும் கட்டிட்டா. ஜட்டியோட இவங்க டிவி பாக்குறாங்க. மறுநாள் பெரியவரு லஞ்ச் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ ரோசி அங்க வந்து இவர் கூட உட்காந்து சாப்பிடுறா. இதை பார்த்த பெரியவரு பயந்து போய் அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. உடனே பெரியவரு இவளை மடக்கி நம்ம 2 பேரும் தொடர்பு இருக்குன்னு வேலை செய்யற இடத்துல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு வார்னிங் கொடுக்குறாரு. ஆனா அவ தெரிஞ்சா தெரியட்டுமேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவரு கடுப்பாயி நீ என்ன விட சின்ன பொண்ணு, மகள் மாதிரி இருக்கிற உன் கூட நான் மேட்டர் பண்றேன்னு வெளியே தெரிஞ்சா என் வேலையே போயிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவளும் புரிஞ்சுக்கிட்டு இவரை ஈத்துக்கிட்டு கடலுக்கு போற. ஆனா என்ன நினைச்சான்னு தெரியல, கடல்ல குதிச்சு இறந்து போயிட்டா. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவ என்னோட மனைவி தான் தவறி விழுந்து இறந்துட்டான்னு பொய் சொல்லி போலீஸ ஏமாத்துறாரு. அவளோட வீட்டுக்கு வந்து அவளோட புருஷன் எல்லாரையும் நம்ப வைக்க தாடியே எடுக்கிறாரு, கண்ணாடியே போடுறாரு. அவளோட புருஷன் மாதிரியே மாறிட்டாரு. ஒரு நாள் ரோட்ல போகும்போது ரோஸ் மாதிரி ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவ பின்னாடியே போறாரு. அவ ஒருத்தனை ஈத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு போற. அவ ஒரு விபச்சாரி. பெரியவரும் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ வந்த உடனே அவளை மடக்கி உன் பேரு ரோசான்னு கேக்குறாரு. ஆனா அவ எனக்கு தேவை காசுன்னு சொல்லி இவரை ரூமுக்கு ஈத்துக்கிட்டு போய் காசை வாங்குறா. இவ பேரு ஜெனி. அவ இல்லன்னு இவரும் புரிஞ்சுக்கிறாரு. அவளும் வாங்கின காசுக்கு சட்டைய கட்டுறா. இவரும் வேண்டான்னு சொல்லிட்டு என் கூட படுத்து தூங்குன்னு கேக்குறாரு. தூங்கி இருந்து பார்த்தா அவ ஓடியே போயிட்டா. மறுநாள் பெரியவரு வேலைக்கு வராரு. இவரு கண்ணாடி போட்டு ஆளே மாறி இருப்பது இவரோட ஃப்ரெண்டுக்கு டவுட்டாவே இருக்கு. எனக்கு கண்ணு தெரியல, அதனாலதான் கண்ணாடி போட்டு இருக்குன்னு சொன்ன உடனே அவனும் நம்பிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு பெரியவரும் வேலைக்கு போறது இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்ட இவரோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கே வந்து நீயும் வேலைக்கு வரது இல்ல, ரோஸ் பொண்ணும் வேலைக்கு வரது இல்ல, நீ என்கிட்ட இருந்து ஏதாவது மறைக்கிறியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பெரியவரு எனக்கு வேலைக்கு வரவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சில நாட்கள் கழிச்சு இவரு வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தன் இவர்கிட்ட ஓடி வந்து எப்போ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவரு மிரண்டு போயிட்டாரு. அவன் நினைச்சு இவன் என்கிட்ட கேக்குறான்னு இவரும் புரிஞ்சுக்கிட்டு நான் ரிலீஸ் ஆகி 2 வாரங்கள் ஆகுதுன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இவனும் நம்புற மாதிரி நம்பி
உன் பொண்டாட்டி எங்க, அவ கூட இருக்காளா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவரும் என் பொண்டாட்டி எங்க போனான்னு எனக்கு தெரியல, அவளதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஒரு நாள் பெரியவரு மறுபடியும் அந்த பொண்ணை பாக்குறாரு. அவ பின்னாடியே போய் அவளோட வீட்டை கண்டுபிடிக்கிறாரு. அவளோட வீட்டுக்கே போறாரு. அவளும் இவரை பார்த்து மிரண்டு போயிட்டா. கொடுத்த காசை திருப்பி கேட்டு வந்திருக்கான்னு இவ நினைக்கிறா. இவளும் கடுப்பாயி நான் உன் கூட மேட்டர் பண்ணலன்னு கொடுத்த காசை திருப்பி கேட்க வந்திருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உடனே பெரியவரு என் காசுக்காக நான் இங்க வரல, நீ ஏன் இங்க வந்த, நீ எப்படி விபச்சாரி ஆனன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவளும் எனக்கு டேடி மம்மி இல்ல, நான் ஒரு அனாதை, நானும் என்னோட ஃப்ரெண்டு தான் இங்க தங்கியிருந்தோம், அவளும் ஒரு விபச்சாரி, ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவளை யாரோ கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பெரியவரு உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேக்குறாரு. இவளும் மிரண்டு போயிட்டா. இவன் என்ன மேட்டர் பண்ண வந்தான்னு இவன் நினைச்சா. இவளும் வேற வழி இல்லாம அவருக்கு சமைச்சு போடுறா. அவரும் நீ எப்படி விபச்சாரி ஆனன்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவளும் என்னோட புருஷன் இறந்து போயிட்டான், எனக்கு குழந்தையும் இல்ல, பணத்துக்காக விபச்சாரியா ஆனேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே பெரியவரு இனிமே இந்த விபச்சாரி தொழில நீ பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பெரியவரு அந்த ஃப்ரெண்ட மீட் பண்ணி நீ நினைக்கிற மாதிரி நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகல, ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்னு சொன்ன உடனே இவன் மறந்து போயிட்டான். இனிமேலும் என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுன்னு அவன் கிட்ட கேக்குறாரு. அவனும் வேற வழி இல்லாம இவரை கூட்டிட்டு போய் கப்பல்ல இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கறான். பெரியவரும் பழைய இடத்தை காலி பண்ணிக்கிட்டு இவரு கப்பல்லையே தங்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு பெரியவரு ஜெனியோட வீட்டுக்கு போறாரு. அவ ரோஸோட ஜட்டிய போட்டுக்கிட்டு வர இவரும் கடுப்பாயி திட்டாரு. இவரு ஏன் எனக்கு இந்த உதவி எல்லாம் செய்யறாருன்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பொண்டாட்டி பொண்ணு இருக்காங்களான்னு இவரை கேக்குறா. உடனே பெரியவரு எனக்கும் ஒரு பொண்டாட்டி இருந்தா, ஆனா அவ இறந்து போயிட்டா, அவ உன்ன மாதிரியே இருப்பா, அவளுக்கு செய்வதா நினைச்சு நான் உனக்கு செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இனிமே இந்த விபச்சாரி தொழில நீ பண்ண வேண்டாம், காசுக்காக யாரு கூடயும் படுக்க வேண்டாம், உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி கொடுக்கறேன்னு இனிமே நீ இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு கேண்டீன்ல இவளுக்கு வேலை வாங்கி கொடுக்கறாரு. ரோஸ் பாத்திரம் கழுவுற வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்த அதே வேலைய இவளுக்கும் வாங்கி கொடுக்கறாரு. இவளுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு. பெரியவரும் அவ வேலையை முடிச்சிட்டு வர வரைக்கும் அவளுக்காக வெயிட் பண்ணி அவளை ஈத்துக்கிட்டு போறாரு. அன்னைக்கு மறுநாள் பெரியவரு கப்பல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவர மாதிரியே இருக்கிற ஒரு ஆளை பாக்குறாரு. அவன் தான் ரோஸோட புருஷன். இவரு மிரண்டு போய் அவன் என்ன பார்க்க கூடாதுன்னு இவரு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவன் பண்ண கொலைக்கு இவனை இவ்வளவு சீக்கிரம் ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, அதனால இவன் ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கான்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. இவனும் இங்க இருந்து கிளம்புறான். உடனே பெரியவரு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவன் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கான். இவரும் அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு அவன் வெளியே வரான். உடனே பெரியவரு அவன் போன பிறகு அவனோட ஹோட்டலுக்குள்ள போறாரு. இவரு அங்க போய் மாட்டிப்பாருன்னு பார்த்தா அந்த ஹோட்டலுக்காரன் இவரு அவனை நினைச்சுக்கிட்டு ரூமோட சாவிய இவரு கிட்ட கொடுக்குறான். உடனே பெரியவரு சாவிய வாங்கிக்கிட்டு அவனோட ரூமை கண்டுபிடிச்சு அங்க போறாரு. அவனோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. போலீஸும் அங்க வந்து இவரை கைது பண்ணி ஈத்துக்கிட்டு போறாங்க. ஆனா பெரியவரு நான் அவன் இல்லன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா இவரு வாயவே தரகல. போலீஸுக்கும் இவரு இல்லன்னு தெரியல, இவரு அவன் தான் நம்பி சிறையில அடைக்கிறாங்க. பெரியவரு ஏன் சிறைக்கு வந்தாருன்னா ரோஸோட இறப்ப இவரால தாங்க முடியல, அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபட தண்டனை அனுபவிச்சே ஆகணும்னு இவரு சிறைக்கு வந்துட்டாரு.